அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மறுமை நாளில் வியர்வை வழிந்து மனிதனின் காதுகளின் பாதி அளவு வரை வந்துவிடும். சூரியன் மனிதனுக்கு மிக அருகில் வந்துவிடும். இந்த நிலையில் மனிதர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமும் அல்லாஹுவின் தூதராகிய என்னிடமும் அடைக்கலம் தேடுவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. ஹதீஸ் எண்கள் 1474 மற்றும் 1475. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கற்பனை செய்து பார்க்கும் பொழுதே அந்த நாள் எந்த அளவிற்கு கடுமையானது, எந்த அளவிற்கு கொடுமையானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வியர்வை வழிந்து மனிதர்களுடைய காதுகளின் பாதி பகுதி வரை வந்துவிடும். அதாவது மனிதன் வியர்வையில் மூழ்கியிருப்பான். காரணம், சூரியன் மனிதனுக்கு மிக அருகில் வந்துவிடும். பூமியிலிருந்து 14,90,00,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரிய வெப்பத்தின் காரணமாக நாம் வியர்த்து சிரமப்படுகிறோம். மிக அருகில் சூரியன் வந்துவிட்டது என்றால் அதனுடைய வெப்பம் எந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும், அதன் காரணமாக வழியக்கூடிய வியர்வையின் அளவு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில் மனிதர்கள் தங்களை தற்காத்து கொள்வதற்காக நபிமார்களிடம் சென்று பரிந்துரை செய்யும்படி அடைக்கலம் தேடுவார்கள் என்று இந்த ஹதீஸ் கூறுகிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான நாளில் அல்லாஹுவின் அரிஷுடைய நிழலை பெறுவதற்கென்று அல்லாஹு தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சில வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கியிருக்கிறான். அவற்றை நாம் ஏற்கனவே பல ஹதீஸுகளில் அறிவித்திருக்கிறோம். அவற்றை அறிந்து புரிந்து நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.